ஒரு ஊர்ல இருக்க ராஜா அவருடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. எந்த நாட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வீரனா இருக்கணும். எல்லா நாட்டுல இருந்தும் வர சொல்லு. நான் வைக்கிற போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு அமைச்சர்கள் கிட்ட சொல்றாரு. அமைச்சரும் ஒரு நோட்டீஸை ரெடி பண்ணி எல்லா நாட்டுக்கும் அனுப்புறாரு. எல்லா நாட்டுல இருந்தும் நிறைய பேர் வராங்க. இப்போ ராஜா வெளியே வந்து போட்டியை அறிவிக்கிறாரு. அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க குளத்துல ஃபுல்லா விஷ பாம்புகளும் முதலைகளும் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்க அந்த குளத்துக்குள்ள போய் சாவடிச்சுட்டு நீங்க உயிரோட வந்தா என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஓடிட்டாங்க. பட் ஒருத்தன் மட்டும் நான் ரெடி அப்படின்னு சொல்றான். அரசர் அவனை பார்த்து நீங்க தான் என் மாப்பிள்ள, அரண்மனைக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அமைச்சர்கள் கேக்குறாங்க, என்ன அரசரே போட்டி வைக்காமையே தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அரசர் சொல்றாரு, எல்லாரும் போட்டி என்னன்னு கேட்டதும் ஓடிட்டாங்க. பட் இவர் மட்டும்தான் நான் கலந்துக்கிறேன்னு தைரியமா நின்னாரு. அப்போவே இவர் ஜெயிச்சிட்டாரு. போட்டியில நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, பயப்படாம கலந்துக்கிறதுக்கு முன் வரும்போதே நம்ம பாதி வெற்றியாளர் தான் அப்படின்னு சொல்றாரு.